சரி. ஓகே. மோடம் பத்தி ஓகேமா. மோடம் வைஃபை நம்ம மொபைல் போன்ல ஹாட்ஸ்பாட் டவுன் பண்ணுவோம். அந்த ஹாட்ஸ்பாட்டை யூஸ் பண்ணி இன்னொரு மொபைல் இருக்கட்டும், சிஸ்டமா இருக்கட்டும், என்ன பண்றோம் அதுல வைஃபை ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம போன்ல ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு ரிமைனோட போன்ல வைஃபை ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிடுவோம். அப்ப ரெண்டு பக்கம் நெட்வொர்க் உள்ள கனெக்ட் ஆயிடும். இதுல உள்ள எல்லாமே அதுக்கும் விசிபிள் ஆகும். அது பேஸ் பண்ணி அது பண்ணுவாங்க. சரியா? இதே மாதிரி நம்ம ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டாங்க. இந்த மோடம் இருக்கு இல்லையா? அதுல டிஃபால்ட்டா ஹாட்ஸ்பாட் வந்து அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. அது வந்து ஹாட்ஸ்பாட் மாதிரி பண்ணும். அது நம்ம கிட்ட இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம போன்ல வைஃபை மட்டும் ஆன் பண்ணிருந்தா இதோட சிக்னல் வந்து நம்ம போன்ல கிடைக்கும். ஓகேவா? போன் லேப்டாப் சிஸ்டம் எல்லாத்தையுமே நமக்கு அது கிடைக்கும். அது மூலமா நம்ம வந்து எவ்வளோ டிவைசஸ் வேணாலும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. அடுத்து செகண்ட் ஒன் கேமரா. இது ஆக்சுவல் தெரியும். கேமரா என்ன பண்ணுவோம்? ஏதோ நம்ம பார்க்குற விஷயம் என்ன பண்ணுவோம்? ஜஸ்ட் ஒரு செலக்ட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பிரிண்ட் எடுக்காம டேரக்டா பண்ணிட்டு உங்களுக்கு எப்ப தேவையோ ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக கேமரா யூஸ் பண்ணுவோம். அடுத்த தேர்ட் ஒன் மவுண்ட். நேற்று சொன்ன இல்லையா? மவுண்ட் வந்து என்ன பண்ணுவோம்? இந்த ஸ்கிரீன்ல விசிபிள் ஆகுற எல்லா ஆப்ஷனுமே நம்ம கிளிக் பண்ணி எடுத்து பார்க்கறதுக்கு யூஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் எப்படி யூஸ் ஆகுதுன்னா இந்த மவுஸ் தான் யூஸ் ஆகுது. இந்த மவுஸ் மூலமா தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த ஸ்கிரீன்ல உள்ள எல்லா ஆப்ஷனும் நம்ம யூஸ் பண்றோம். பட் இப்ப கரண்ட்ல எல்லாமே டச் பண்ணி பார்க்கக்கூடியதா வந்துருச்சு. இது எல்லாமே இந்த மவுஸ் எல்லாமே முன்னாடி உள்ள பட்டன் நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ கரண்ட்ல அப்டேட் ஆகாது அப்படின்னா சேஞ்ச் ஆயிட்டு வந்துட்டே இருக்கு. சரியா? ஓகே. அது வந்து லைட் பென். லைட் பென் எப்படி பார்த்துருக்கீங்களா மேம்? லைட் பென் என்ன தெரியுமா? தெரியாதா? ஓகே மேம். கோவில் திருவிழாவும் போனோம் அப்படின்னா ஒரு ரெட் கலர்ல லேசர் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா? அது ரொம்ப அது ஒரு மாதிரி டாட் தான் தெரியும், ஒரு புள்ளி தான் தெரியும். பட் ஆனா நம்ம எங்க இருந்து எடுத்தாலும் தூரத்துல இருக்கிற என்ன பண்ணுவோம்? அது விசிபிள் ஆகும். அது ரொம்ப லாங்ல இருக்காலும் என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரே சைட் கொண்டு போயிட்டு அந்த லைட் வந்து விசிபிள் ஆகும். அதுதான் என்ன அப்படின்னா லைட் சொல்லுவாங்க. இது எதுக்கு கைதெல்லாம் யூஸ் பண்றாங்க கம்ப்யூட்டர்ல அப்படின்னா பெரிய பெரிய காலேஜா இருக்கட்டும் இல்ல ஸ்கூலா இருக்கட்டும் பெரிய ஃபங்க்ஷன் எல்லாம் நடக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இல்லையா? அவங்க கையில இருந்து லைட் வச்சிருப்பாங்க. ஏன்னா ப்ரொஜெக்டர் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதுக்கிட்ட போயிட்டு நம்ம கையை வச்சு காட்ட முடியாது. இன்னொன்னு அதுக்கு முன்னாடி நின்றுட்டு இங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது. அதை போய் டச் பண்ணி நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பெண்ணை யூஸ் பண்ணிட்டு அதுல பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. நான் சொல்ற பாயிண்ட் இங்க இருக்கு பாத்தீங்களா, இவங்க பண்றாங்கன்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? மெஜாரிட்டியா இந்த லைஃப் வந்து அதுக்குதான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா பிள்ளைங்க சும்மா விளையாடுறதுக்கு இல்ல சைன் கோடிங் எதுவும் ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே. லைக் ஓகே. அடுத்து என்ன அப்படின்னா டச் ஸ்கிரீன். டச் ஸ்கிரீன் நம்ம இது தெரியும், எல்லாருக்கும் தெரியும்ல. டச் ஸ்கிரீன் ஆப்ரேட் பண்றது. ஓகே. டச் ஸ்கிரீன் அப்படின்றது எந்த ஒரு டூலுமே இல்லாம நம்மளோட ஹேண்ட வச்சு, ஓகேவா, நம்மளோட ஹேண்ட வச்சு டச் பண்ணி எந்த ஒரு ஆப்ஷன் இருக்கட்டும் இல்ல நம்ம அதை விசிபிள் பண்ணி பார்க்கறதா இருக்கட்டும் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு ஆப்ஷன் இல்லாம நம்மளோட நார்மலான ஹேண்ட வச்சு
எக்ஸாம்பிளுக்கு இப்போ உள்ள மொபைல் ஃபோன் அது எல்லாமே நம்ம என்ன பண்றோம் நம்ம கைதான். அதுல டைப் பண்றதுக்கு வேணா கீபோர்ட் யூஸ் பண்றமே நம்மளுடைய வேற எந்த ப்ராசஸ் பண்றதுக்குமே நம்ம எக்ஸ்ட்ரா டூல்லாம் எதுவுமே யூஸ் பண்றது இல்லை. நம்ம என்ன பண்றோம் எல்லாத்துக்குமே நம்மளோட ஹேண்ட் தான் யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி சிஸ்டம்லயே வந்துருச்சு, லேப்டாப்லயும் வந்துருச்சு. ஓகேவா? ஏடிஎம் மிஷின் வந்து அதே மாதிரி இருக்கு. ஏடிஎம் மிஷின் அந்த பார்த்துருக்கீங்களா? முன்னாடிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த தமிழ்னா தமிழ் நேரம் அந்த பட்டன் அழுத்தா மட்டும்தான் தமிழ் அப்படின்ற லாங்குவேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை இப்போ இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் நேரம் உள்ள பட்டன் அழுத்தா மட்டும்தான் அந்த லாங்குவேஜ் கரெக்ட் ஆகும். பட் ஆனால் இப்போ அப்டேட்டட் எல்லாமே போயிட்டு போயிட்டு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த தமிழ் அப்படின்ற லாங்குவேஜ் வந்து அதை டச் பண்ணாலே போதும் அது செலக்ட் ஆகிடும். இல்லை இங்கிலீஷ் வேணும்னா அதை டச் பண்ணாலே போதும் செலக்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே என்ன ஆகுது அப்படின்னா இந்த டச் ஸ்கிரீன் வந்து மாறிட்டே இருக்கு. சரியா? இப்ப டிவில வந்து அந்த மாதிரி வந்துருச்சு. டிவி அந்த மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த மால்ல சொன்னோம் இல்லையா? மால்ல வந்து பெரிய ஒரு ஸ்கிரீன் இருக்கும். அதுல வந்து நம்ம எந்த லொகேஷன்ல இருக்கோம், நெக்ஸ்ட் நம்ம எந்த லொகேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மென்ஷன் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொன்னு இந்த மால்ல வேற என்ன ஷாப்லாம் இருக்கு, ஃபுட் கோர்ட் எங்க இருக்கு, லேக் மாதிரி இருந்துச்சுன்னா அது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அது எல்லாமே எதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஹேண்ட். ஓகே, சரி. சிடி ஆர் டிவிடி இது நான் சொன்னேன் இல்லையா? மேபி இந்த சிடி ஆர் டிவிடி சொன்னேன் இல்லையா? இது வந்து ஆக்சுவலா என்ன பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து இந்த சிடி மட்டும்தான் பார்த்தோம். ஓகேவா? இந்த சிடி மட்டும்தான் பார்த்தோம். பட் ஆனா இதுல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்புட் டிவைஸ் அப்படின்றதுனால அந்த சிடி ஆர் டிவிடி அந்த பிளேட்டை பத்தி நம்ம பார்ப்போம். இதுக்கு நான் ஃபுல் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்கேன். சிடிலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க? காம்பேக்ட் பிளஸ். ஓகே, டிவிடி அப்படின்றது டிஜிட்டல் டிஸ்க். ஓகே, இது என்ன ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற இந்த சீட் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி சீட் இருக்கு இல்லையா? அத டிவைஸ்க்கு நம்ம எதுல வச்சு இன்புட்டா கொடுப்போம் அப்படின்னா இங்க உள்ள இந்த பிளேட் மூலமா தான். ஓகேவா? இங்க உள்ள அந்த பிளேட் மூலமா தான் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சீட்டை இன்சர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது உள்ள போயிட்டு ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கும். இப்ப இது கரண்ட்ல வந்து அப்படின்னா கிடையாது. இதெல்லாம் இப்போ வந்து மேக்ஸிமம் எல்லாமே அவாய்ட் பண்ணிப்பாங்க. டிவி இப்ப ரொம்ப யூஸ் பண்றதுமே கிடையாது. எல்லாமே மாத்திட்டாங்க, பென் டிரைவா மாத்திட்டாங்க. முன்னாடி எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு போட்டோவா இருக்கட்டும், இல்ல எதுவும் மூவியா இருக்கட்டும், சாங்ஸா இருக்கட்டும், எல்லாமே காப்பி பண்ணி வைக்கிறது. காப்பி பண்ணி கொஞ்சம் லைஃப்லயும் வந்து நம்ம பின்னாடி யூஸ் பண்றதுக்கு அதுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீடியை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா அந்த ரோலிங் டேப் இருக்கும் இல்லையா? பார்த்துருக்கீங்களா? கேசட் சொல்லுவாங்கல்ல. ஸ்டார்டிங்ல ரொம்ப குண்டா இருக்கும் அந்த கேசட். அது ஒரு பெரிய அதுக்கு தனியா ஒரு பேக் நம்ம கேரி பண்ணிக்கணும், அவ்வளவு பெருசு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் குட்டியா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னது. அப்புறம் அந்த கேம் ஃபுல்லா எடுத்துட்டு சீல் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த சீலையுமே ஃபுல்லா எடுத்து பென்ட்ரைவ் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? இன்னும் போக போக பென்ட்ரைவ் இல்லாம நம்ம யூஸ் பண்ற மொபைல் போனா இருக்கட்டும், இல்லைன்னா கம்ப்யூட்டர் இருக்கட்டும், அதுலயே கொஞ்சம் புரிஞ்சு வந்துடும். இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா கிளவுட் கம்ப்யூட்டிங். ஆக்சுவலா கிளவுட் கம்ப்யூட்டிங் இப்பவே ரன்னிங்ல இருக்கு. பட் இன்னும் போக போக ஃபியூச்சர்ல நார்மல் பீயிங் ஹியூமன் பீயிங் கூட யூஸ் பண்ற அளவுக்கு டெவலப் ஆகும் நினைக்கிறேன். கிளவுட் கம்ப்யூட்டிங் தெரியுமா? வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங்? தெரியலையா? சரி, ஓகே. கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்றது ஆக்சுவலா சர்வர் கம்ப்யூட்டிங் எப்படி அதே மாதிரியான கான்செப்ட் தான். சர்வர் அப்படின்றது காமனா ஒரு டேட்ல பெரிய லெவல்ல இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே அங்க போயிட்டு சேவ் ஆகும். அதுல நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்மளோட டேட்டா இப்ப நம்ம வந்து ஆக்சுவலா வந்து நிறைய டேட்டா நம்ம சேவ் பண்ணலாம். பட் அந்த பெரிய பெரிய கம்பெனிஸோட டேட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் எல்லாம் சேவ் பண்ணிட்டு நமக்கு அதை எடுத்து கொடுப்பாங்க. உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். கூகுள் கம்பெனி இருக்கு இல்லையா? அந்த கூகுள் கம்பெனில அந்த கூகுள் இருக்கு இல்லையா? நம்ம கூகுள்ல போயிட்டு
போட்டு சர்ச் பண்றோம். நம்ம எந்த வேர்ட் போட்டு சர்ச் பண்ணாலும் நமக்கு என்ன பண்ணுவோம், உடனே அவுட்புட் கொடுக்கும். கொடுக்கல எக்ஸாம்பிளுக்கு கேம்னு சர்ச் பண்ணோம்னா அந்த கேம் ரிலேட்டடா என்ன இருக்கும் எல்லாமே நமக்கு எடுத்து வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்ப பிசிஆர் போடுறோம், பார்கோட் போடுறோம் அப்படின்னா அது ரிலேட்டடா என்ன இருக்கோ அது எல்லாமே எடுத்து வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அந்த ஸ்கேனர் போடுறோம்னா ஸ்கேனர் தான் என்னென்ன போகுது, அந்த பொருள் நம்ம எங்க வாங்கலாம், அதோட பிரைஸ் எவ்வளோ, அது என்னென்ன கம்பெனி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு வேர்ட் போட்டு சர்ச் பண்ணோம்னா நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அந்த டேட்டா எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்டோர் பண்றாங்க. ஓகேவா? அதை இன்ஸ்டால் பண்றதுக்கு ப்ராசஸ் பண்றதுக்கு நிறைய மணி செலவாகும். நார்மலான நம்ம வந்து அதை ரெடி பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா அதோட காஸ்ட் வந்து அதிகம். அவங்க பெரிய கம்பெனி வச்சிருக்காங்க, அவங்களுக்கு டைம் அதிகமா இருக்குன்றதுனால அதை அவங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நமக்குமே நமக்கு ஃப்ரீயா கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் இருக்காங்க. எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி சொன்னாங்க அப்படின்னா மெயில் யூஸ் பண்ணாலும் நமக்கு 15 GB ஃப்ரீயா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மெயில் மூலமா நம்ம வந்து அந்த டைம் வந்து அப்படி நம்ம போடுற எல்லா டேட்டாவும் எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த சர்வர் எல்லாம் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பென்ட்ரைவ். இது தெரியும். பென்ட்ரைவ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், முன்னாடி சிடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ அது போயிட்டு பென்ட்ரைவ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுவும் சேம் அதே பர்பஸ்க்காக தான். நம்ம கொடுக்குற போட்டோஸா இருக்கட்டும், டாக்குமெண்டா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், எல்லாத்தையுமே என்ன பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அது நமக்கு எப்ப தேவையோ அப்ப அந்த பென்ட்ரைவ் எடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டு சிபியூல இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரிம்மா. அடுத்தது வெப் கேமரா. வெப் கேமராவுக்கும் கேமராவுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? வெப் கேமராவுக்கும் கேமராவுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஓகே குட். சரி ஓகே. வெப் கேமரா அப்படின்றது ஓல்ட் வெர்ஷன் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். அப்போ கரெக்ட் தெரியுது. பட் ஆனா இதுவும் இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய சிஸ்டம் வந்து இப்போ என்ன அப்படின்னா கேமரா வச்சு யாரும் அந்த அளவுக்கு வந்து கிடையாது. எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா வெப் கேமரா வாங்கி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இந்த கேமரால எடுக்கிற போட்டோஸ் கேமராவிலே ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகேவா? ஏன்னா அதுல வந்து ஸ்டோர் பண்றதுக்கான ஒரு கார்டு வந்து இருக்கு. அதுல வெப் கேமரா அப்படின்றது நம்ம எடுக்கிற போட்டோ இதுல சேவ் ஆகாது. நம்ம இந்த கேமராவை எதுல யூஸ் பண்றோம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம எடுக்கிற போட்டோ கம்ப்யூட்டர்ல போயிட்டு சேவ் ஆகும். ஓகேவா? புரியுதா நான் சொல்றது? கேமரான்றது ஓகேமா. ஓகேடா. இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த கேமராவை நம்ம எங்க வேணாலும் எடுத்துட்டு போயிட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி பண்ணி எந்த பிக்சர்ஸ் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த வெப் கேமரா அப்படின்றது எல்லா இடத்துக்கும் எடுத்து போட்டு நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. இந்த வெப் கேமரா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்பல்சரி சிஸ்டம் யூஸ் பண்ணி அது மூலமா எடுக்க போட்டோஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நேச்சுரலா எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல காமனா எடுக்க முடியாது. சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிட்டு அது மூலமா கேமரா வச்சு நம்ம எடுக்க முடியாது. ஓகேவா? பட் ஆனா இந்த வெப் கேமரா வச்சு எடுக்க முடியாது. பட் ஆனா இந்த கேமரா யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், எந்த பிளேஸ் வேணாலும் அதை ஈஸியா எடுத்துட்டு போகலாம். அங்க உள்ள போட்டோ அங்க உள்ள நேச்சுரல் வந்து நம்ம ஈஸியா போட்டோ பிடிச்சி எடுத்து வரலாம். ஓகேவா? ஓகே. அடுத்தது கீபோர்டு. ஓகேமா. அடுத்து கீபோர்டு. கீபோர்டு தெரியும். இதுவும் இன்புட் ரைட். அது என்ன பண்ணுவோம், கீபோர்டு என்ன பண்ணுவோம்,
ஓகே. ஓகேடா. குட் தான். நம்ம ஏதாவது சிஸ்டம் கிட்ட கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்னா, இப்ப மெயினா யூஸ் ஆகுறது இந்த மவுஸும் கீபோர்டும் தான். ஓகேவா? இந்த மொபைல் ஆப்ஜெக்ட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ஆனா அதெல்லாம் எப்பொழுதுமே யூஸ் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா கிடையாது. பட் ஆனா நம்ம இந்த கம்ப்யூட்டர் பிசி யூஸ் பண்றோம் அப்படின்னா பேசிக்கா நீடட் வந்து ரெண்டு தேவை இருந்தே ஆகணும். ஒண்ணு கீபோர்ட், இன்னொரு மவுஸ். இது ரெண்டும் இல்லாம நம்ம சிஸ்டமோட கம்யூனிகேட் பண்ண முடியாது. இந்த மவுஸ் வந்து எது வேணுமோ கிளிக் பண்றதுக்கு அதை க்ளோஸ் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. இந்த கீபோர்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா சேம் மவுஸ்ல பண்ற எல்லா ப்ராசஸுமே இந்த கீபோர்ட்ல ஷார்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். பாத்தீங்கன்னா இந்த லெட்டர்ஸ் இருக்கு, நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் மெயினா இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஓகேமா. அடுத்தது பிசிஆர். பிசிஆர் அப்படின்னா நம்ம பார்கோட் ரீடர். இதெல்லாம் இது எங்க பாத்துருக்கீங்க? பாத்துருக்கீங்களா இது? ம். ஓகேடா. இன்னும் ஈஸியா சொல்லணும் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்ல சொல்லலாம். ஓகேவா? சூப்பர் மார்க்கெட்ல நம்ம போயிட்டு பில் போடும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க ஆன்லைன் ஷாப்பிங்கா இருக்கட்டும், இல்ல வேற ஏதோ திங்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா, அதுல பேக் சைடுல ஒரு கோடு மாரி ஒட்டியிருக்கும். பாத்திருக்கீங்களா அந்த பார்கோடு? மத்த திங்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பேரை டைப் பண்ணி அப்படி எடுப்பாங்க. பட் இந்த மாதிரி பார்கோட் இருக்கு. டைரக்டா அந்த இந்த இந்த பார்கோட யூஸ் பண்ணி அது பேரா சொல்லி அந்த திங்ஸை காமிச்சாங்கன்னா அது ஈஸியா யூஸ் பண்ணிப்போம். அது என்ன திங்ஸ்ன்றத அதுவே என்ன பண்ணிடும், அது அங்க மானிட்டர்ல டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? டைம் சேவிங்காக இது எல்லாமே பண்ணிருக்காங்க. யாராவது ஆள் வந்து 10,000 ரூபாய்க்கு திங்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா அதுல வந்து சின்ன சின்ன சாமான் இருக்கும், பெரிய பெரிய சாமான் இருக்கும். அவங்களுக்கு ஃபாஸ்டா நம்ம பில் போட்டு அனுப்பணும் இல்லையா? நம்ம வந்து ஒவ்வொரு டெட்டா எழுதி அப்புறம் வந்து தூக்கிட்டே சாரி டைப் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும். அவங்களுக்கு பில் போட்டு முடிக்கவும் லேட் ஆகும். என்னப்பா இவ்வளவு நேரம் போட்டீங்கன்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. யார் வந்து எவ்வளவு சாமான் வாங்கினாலும் வாங்கினாலும் சீக்கிரமா அவங்க பில் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகணும் அப்படின்றதுக்காக சீக்கிரம் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பார்கோட் ரீடரை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? அந்த மாதிரி அந்த பார்கோட் யூஸ் பண்ணி இது என்ன பண்ணிடும், சீக்கிரமா அதோட நேம் வந்து டிஸ்பிளே பண்ணும். ஓகே. புரியுதாமா? சரி. அடுத்தது ஜாய்ஸ்டிக். ஜாய்ஸ்டிக் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இது எங்க எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? ஆஹ் ஆமாங்க. ஓகே. மெஜாரிட்டியா ஜாய்ஸ்டிக் அப்படின்றது கேம் விளையாடுறது. அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை மூவ் பண்றதுக்காக யூஸ் பண்றது. அதனால நம்ம வந்து மேக்ஸிமம் கேம்ல இதை யூஸ் பண்ணுவோம் ஜாய்ஸ்டிக். ஓகேவா? நம்ம ஃபாஸ்டா விளையாடணும், அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அதுல போட்டு திருப்பிட்டு அது நம்ம யூஸ் பண்ணி விளையாடுவோம். ரியல் டைம்ல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் எங்க அப்படின்னா உம் தோலா படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்து வச்சுக்கலாம். அதுல வந்து அந்த இன்னொரு ஹீரோ இருப்பாரு, இன்னொருத்தர் இருப்பாருல்ல, சண்டையை உட்கார்ந்துருப்பாங்க. அவர் கையில அந்த ஜாய்ஸ்டிக் இருக்கும். ஆக்சுவலா அவருக்கு அந்த உட்கார்ந்துருக்க அந்த சேரை ஈஸியா மூவ் பண்றதுக்கு எந்த டைரக்ஷன் வேணுமோ போறதுக்காக இந்த ஜாய்ஸ்டிக் தான் அதுல வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் அதுல மேல மூவ் பண்ணோம் அப்படின்னா நேரா போகும். இதுவே பேக்வர்ட் பண்ணணும் அப்படின்னா ரிவர்ஸ்ல போகும். அந்த மாதிரி அதுல ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டு அந்த சேரோட வந்து ஃபிட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதுவும் என்ன அப்படின்னா ஜாய்ஸ்டிக் தான். கார்ல மெஜாரிட்டியா யூஸ் பண்ண மாட்டாங்க.
அது பிளேஸுக்கு ஏத்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த இவங்கலாம் இருக்காங்க இல்லையா? ஆர்டிபிஷியல் இருக்கவங்க இல்லையா? அவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள அந்த திங்ஸ் அவங்களுக்குள்ள டைப்ஸா இருக்கட்டும், அவங்களுக்குள்ள அவங்களுக்குன்னு தனியா ஒரு மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான்டா சொல்றேன். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஆனா மேக்ஸிமம் இது வந்து காஸ்ட் அதிகம்ன்றதுனால எல்லாருக்கும் அந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா கிடையாது. ஹம் கொஞ்சம் ரிச்சா இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி கொடுப்பாங்க. அப்படிதான். சரியா. அடுத்தது லாஸ்ட் ஒன் என்னன்னா புரியல. ஜாய்ஸ்டிக்ன்றது நம்ம கேம் டெவலப் ஆகும்போது கம்மியா தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் பண்றது. ஜஸ்ட் அந்த டிஸ்பிளே எங்க இருக்கோ அதை மட்டும் மூவ் பண்றதுனால யூஸ் பண்றது. ஓகேவா? பட் இதுவே நம்ம வந்து ஏதோ ஒரு ஒரு பெரிய ஹியூமன் பீயிங் நோக்குறோம் இல்ல வேற ஏதோ ப்ராசஸ் பண்றோம். கிரைண்ட் பண்ணிருக்கீங்களா? கிரைண்ட்ல இதே மாதிரி தான் இருக்கும். அந்த முன்னாடி நம்ம எப்படி சொல்றது? ஜேசிபி அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் முன்னாடி உள்ள ஆப்ஜெக்ட் தூக்கத்துக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுல இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா இதை மூவ் பண்ணிட்டு அங்க உள்ள ஆப்ஜெக்ட் கேரி பண்ணி வேற இடத்துல வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. பாத்துருக்கீங்களா? ஜேசிபில தான். ஆஹ் அந்த மாதிரி ஒரு உள்ள இடத்துல யூஸ் ஆகுது. அது எல்லாமே அதெல்லாம் பவர்ஃபுல்லா ரெடி பண்ணிருப்பாங்க. நம்ம கேமிங் அப்படின்றத யூஸ் பண்றதுனால கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல போகும். ஓகேமா. அடுத்தது ஸ்கேனர். ஸ்கேனர் என்ன பண்ணும்? ஸ்கேனரும் பிரிண்டரும் வேற வேற. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்கேனர் அப்படின்றது இப்ப ஏதோ ஒரு ஆதார் கார்டு நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி எடுக்கணும், போட்டோ ஸ்கேன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அப்போ இந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணுவாங்க. இதை யூஸ் பண்ணி ஸ்கேன் மட்டும்தான் பண்ண முடியும். ஸ்கேன் பண்றதுலாம் ஒண்ணும் இல்லை. நம்ம இதுல வந்து அந்த ஆதார் கார்டு வச்சோம் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த மானிட்டர்ல நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி இருக்கு அந்த ஆதார் கார்டு, எப்படி இருக்கு அந்த ஓட்டர் ஐடி, நம்ம ஓகே எது வைக்கணுமோ அதை நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? அதுக்காக உள்ள இன்னொன்னு ஸ்கேனர் யூஸ் பண்ணி ஒரு பிக்கை நம்ம எடுத்து வியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நல்லா கிளியரா இருக்கும். ஓகேவா மேம்? போட்டோ எடுத்துட்டும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்? சிஸ்டம்ல போட்டுக்கலாம். பட் ஆனா அது வந்து கிளியரா இருக்கணும், கிளாரிட்டியா இருக்கணும் அப்படின்னா இருக்காது. அது வந்து பிக்சல் வந்து உடையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் நம்ம ஸ்கேனிங் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா அது அந்த அளவுக்கு பிக்சல் வந்து உடையாது, கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். ஓகே. இது எல்லாமே என்ன அப்படின்னா இன்புட் டிவைஸ். ஓகே, நெக்ஸ்ட் அவுட்புட் டிவைஸ் பார்க்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த போட்டோஷாப் கம்ப்ளீட் பண்ணி வரணும்ல. ஓகே. அடுத்தது அவுட்புட் டிவைஸ்ல என்ன அப்படின்னா ஸ்கிரீன் இருக்கு. ஸ்கிரீன் இருக்குன்னா நம்ம யூஸ் பண்ற இந்த டிஸ்பிளே தான் ஸ்கிரீன் சொல்றோம். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம உள்ளார பண்ற ப்ராசஸ் எல்லாத்தையுமே நமக்கு அவுட்புட்டா டிஸ்பிளே பண்ணுது. ஓகேவா? இங்க என்ன நடக்குது, இப்ப நம்ம எந்த டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிருக்கோம், எதை க்ளோஸ் பண்றோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நமக்கு என்ன பண்ணுது? இந்த ஸ்கிரீன்ல நமக்கு காட்டுது. ஓகே, அதனால இது வந்து அவுட்புட் டிவைஸ். அடுத்தது கொலைட்டர். கொலைட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா இதுவும் ஆக்சுவலி வந்து ஒரு பிரிண்டர் மாதிரி தான். இது எங்க இருக்கும் அப்படின்னா இப்போ கரண்ட்லி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா பேங்க்ல போயிருக்கீங்களா? ஒரு பெரிய ஷீட் இருக்கும். அதுல வந்து சைடு கார்னர்லாம் ஹோல் ஹோல் போட்ட மாதிரி ஒரு ஷீட் இருக்கும். அந்த மாதிரி பாத்துருக்கீங்களா? இப்ப ஹாஸ்பிட்டல்ல கூட இருக்கும் அந்த மாதிரி. ஹாஸ்பிட்டல் நம்ம போறோம் அப்படின்னா நம்ம நேம் எல்லாம் டைப் பண்ணிட்டு ஒரு ஷீட் மாதிரி பிரிச்சு கொடுப்பாங்க. அங்க இந்த சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கொலைட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுல குடுக்குற அந்த பேப்பர் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். நம்ம யூஸ் பண்ற பேப்பர் வேற மாதிரி இருக்கும். அதுல உள்ளது கொஞ்சம் திக்கா சைடுல எல்லாம் கார்னர் எல்லாம் ஃபோல்ட் போட்டு ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும். பாத்திருக்கீங்களா இந்த மாதிரி? ஓகேடா. அதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொலைட்டர்னு சொல்லுவோம். இதுவும் சேம் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம சிஸ்டம்ல டைப் பண்ற அந்த லெட்டருக்கு மட்டும் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இதுல போட்டோஸ் எல்லாம் வருமா அப்படின்னா போட்டோலாம் வராது. நம்ம சிஸ்டம்ல டைப் பண்ற வேர்ட்ஸா இருக்கட்டும்,
நம்பர்ஸா இருக்கட்டும் அதெல்லாம் மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்தது பிரிண்டர். பிரிண்டர் இப்ப நம்ம கரண்ட்ல மேஜரா எல்லாமே யூஸ் பண்றாங்க. ஓகேவா? எல்லாமே எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா நம்மளோட போட்டோ பிரிண்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, லைசன்ஸ் என்ன டாக்குமெண்ட் நமக்கு தேவையோ அதை ஜெராக்ஸ் எடுக்கணும். சோ அத மேஜரா யூஸ் பண்றதுக்கு இந்த பிரிண்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே. ஓகேமா. அடுத்து ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் தெரியும். இப்போ வந்து நம்ம ஹோம் தியேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஹோம் தியேட்டர்ல ஆக்சுவலா அது வேணுமே ஸ்பீக்கர் தான். நம்ம ஸ்பீக்கர் நம்ம பேசுறத அது என்ன பண்ணும் அப்படின்னா லவுடா நமக்கு கொடுக்கும். அது வந்து நம்ம கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். அதனாலதான் ஆக்சுவலா அது வந்து ஸ்பீக்கர்னு நேம் வந்துச்சு. பட் இப்போ வந்து ஹோம் தியேட்டர்னு என்ன மாறிச்சு அப்படின்னா அது வந்து அந்த பேசுறத அப்படியே எஃபெக்ட வந்து வீட்டுல நமக்கு கொடுக்கும் அப்படின்றதுக்காக அதுக்கு ஏற்ற மாதிரி ஹோம் தியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஹெட்ஃபோன். ஹெட்ஃபோன் என்ன பண்ணும் அப்படின்னா ஏதோ ஒரு சிஸ்டம்ல ஏதோ ஒரு வீடியோ பிளே ஆகுது சாங் பிளே ஆகுது அப்படின்னா அதை வந்து ஆடியபிளா மாத்தும். நமக்கு கேட்கிற மாதிரி இந்த ஹெட்ஃபோன் வந்து யூஸ் ஆகும். ஹெட்ஃபோனும் இயர்ஃபோனும் சேம் ஒரே ப்ராசஸ் தான் பண்ணும். லுக் வைஸ் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும். அது யூஸ் பண்ற இடமும் டிஃபர் ஆகும். இந்த இயர்ஃபோன் வந்து எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா மெஜாரிட்டியா மொபைல் போன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? மொபைல் போன் இல்லைன்னா ரேடியோ அந்த மாதிரி காம்பாக்டா குட்டி ரேடியோஸ் போட கையில அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இயர்போன்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் ஹெட்போன் வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹெட்போன்ஸ் வந்து சிஸ்டம்ல இல்லைன்னா ஏதோ ஒரு ரெக்கார்ட் பண்றாங்க ஆடியோ ரெக்கார்ட் பண்றாங்க அதை எடிட் பண்றதுக்கு மெஜாரிட்டியா சிஸ்டம்ல தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து எல்லா இடத்துக்கும் கேரி பண்ணி தூக்கிட்டு போகலாம். பட் ஆனா அது வந்து வேணும் அப்படின்றதுனால இது யாரும் மேக்ஸிமம் எல்லா இடத்துக்கும் கேரி பண்ண மாட்டாங்க. இன்னொன்னு அது உடஞ்சிச்சு அப்படின்னா திரும்ப அதை வந்து நம்ம ஈஸியா ப்ராசஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. இது காஸ்ட் அதிகம் அப்படின்றதுனால. பட் இதுவே இயர்போன்ஸ் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதோட பிரைஸ் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால சீக்கிரம் அது வந்து ஒர்க் ஆகாம போயிடும், ஃபால்ட் ஆயிடும். அதை நம்ம த்ரோ பண்ணிட்டு அதை வாங்கிக்கலாம். இன்னொன்று இதை கேரி பண்ணி எடுத்துட்டு போறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால எல்லா மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு எல்லா இடத்துக்கும் கேரி பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகேவா? இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ் ரெண்டுமே பார்த்து இதோட இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் நமக்கு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து ஃபுல்லா நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஓகேவா? இதுல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போட்டோம் இல்லையா? ஓகே. இதுல என்னென்ன டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணுவோம் சொல்லி போட்டோம் இல்லையா? ஓகே. இதுல வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் இந்த டாபிக் நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிருக்கோம். அடுத்தது பெயிண்ட் அண்ட் டிராயிங். இதுவும் இப்ப நம்ம சைட் பை சைட் பார்த்துட்டே இருக்கோம். ஓகேவா? அப்படின்னா இது உங்களுக்கு வெட்டு காட்டி எழுதுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியல அப்படின்னா கிடையாது. எக்ஸஸும் நம்ம நிறைய பார்க்கலாம். பட் இதுல என்ன டாபிக் கவர் பண்ணிருக்கோம்ன்றது உங்களுக்கு தெரியும்ல. அதுக்காக நான் பாடுறேன். ஓகே. சரிம்மா. இப்ப நம்ம பெயிண்ட் போயிடலாம். ஓகே. இதுல வந்து என்ன பார்ப்போம்? இந்த கட் கார்ட் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ உங்க உடனே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதெல்லாம் நம்ம இன்னும் எதுவுமே பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஏதாவது ஓகே. இந்த பிக்சர் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நேற்று வந்து பேஸ்ட் சொன்னாங்க இல்லையா? பேஸ்ட் ஃப்ரம்ல போயிட்டு இந்த ஆப்ஷன் சொன்னேன். ஆல்ரெடி வரைஞ்சி இமேஜா இருக்கட்டும். இல்ல இந்த சிஸ்டம்லயே உள்ள ஏதோ ஒரு போட்டோஸா இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதுல அதை இன்சர்ட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி எந்த போட்டோஸ் நானே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்க நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்காக பேஸ்ட் ஃப்ரம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, சரி. அடுத்தது கட் காப்பி அப்படின்றது நியூ ஃபைல். ஓகே, ஒரு டயக்ராம் ஆரம்பிச்சுக்கணும். இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா இந்த உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டேன். இதை நான் செலக்ட் பண்ணிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா இந்த இமேஜ் இங்க இருக்காது, ஃபுல்லா மறைஞ்சிடும். கட் கொடுத்துட்டு ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் வரைஞ்ச இமேஜ் எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா நீங்க வரைஞ்சலாம் என்ன பண்ணிட்டேன், கட் பண்ணி எடுத்துருச்சு. இப்போ நான் எனக்கு அதே வந்து பிக்சர் வந்து இந்த இடத்துல எனக்கு வேணும், இல்ல நான் எனக்கு வேணும் அப்படின்னா நான் பேஸ்ட் கொடுத்தேன்னா அது வந்து ஓகேவா? இப்போ இதை எனக்கு எங்க வேணுமோ மூவ் பண்ணி வச்சுக்கலாம். நான் எத்தனை டைம் கொடுத்தாலுமே நான் அதே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பிக்சர் எனக்கு திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருக்கும். ஓகேவா? நான் எவ்வளவு டைம்ஸ் கொடுத்தாலும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த பிக்சர் எனக்கு திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருக்கும். அடுத்தது காப்பி பண்ணலாம். கட்டுன்றது என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப நான் வந்து டைப் பண்ணி கட் கொடுத்தோம்னா இந்த இடத்துல பிக்சர் இருக்காது. அதை எடுத்துட்டு வேற எங்கெங்க வேற கொடுத்துட்டே இருக்கும். பட் காப்பி அப்படின்றது இந்த இடத்துல பிக்சர் அதே இடத்துல இருக்கும். பட் ஆனா இதே மாதிரி டூப்ளிகேட் மட்டும் ரெடி பண்ணி கொடுக்கும். காப்பி கொடுத்துட்டேன். அதை நீ செலக்ட் பண்ணணுங்க. நான் வேற இடத்துல வந்து பார்ப்பேன் உங்களுக்கு. ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, இப்ப இந்த ஸ்டார் வரைஞ்சிருக்கு. இது எம்டியா இருந்துச்சு அப்படின்னா இங்க உள்ள இந்த ஆக்சஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. அதோட கலர்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டா இருக்கா, தெரியுதா உங்களுக்கு? டிஃபரன்ஸ் தெரியுதா? போன்ல வேணும்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இங்க உள்ள ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டான மாதிரி இருக்கு, ஒர்க் ஆகாது. என்ன கிளிக் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. இப்ப இதுவே இதை நான் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுது, நமக்கு ஒர்க் ஆகுற மாதிரி வியூ ஆகுது. டிஃபரன்ஸ் தெரியுதா? ஓகே, இப்போ நான் இதை காப்பி கொடுக்குறேன். காப்பி தான் கொடுத்துட்டேன். இப்ப இங்க அந்த இமேஜ் வந்து போயிடுச்சு அப்படின்னா போகல, அதே பேஸ்ல தான் இருக்கு. இப்ப நான் வந்து பேஸ்ட் கொடுத்தேன்னா எனக்கு அதே மாதிரி இமேஜ் வந்து எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம், திரும்ப திரும்ப அதே பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா? கட்டுக்கும் காப்பிக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? ரெண்டும் சேம், ஒரே மாதிரி தான் காப்பி பண்ணும். பட் ஆனா கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல இருக்காது ஒண்ணுமே. ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லா என்ன பண்ணுவோம், கட் பண்ணி எடுத்துக்கணும். பட் இதுவே காப்பி பண்ணி எடுத்தோம்னா இங்கே இது என்ன இருக்கு அப்படின்னு ஒரு காப்பி பண்ணி. ஓகே, சரி. அடுத்தது கிராப். நம்ம இங்க உள்ள எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாலும் அதை ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது வந்து செலக்ட் ஆகி இருக்கு. செலக்ட் பண்றதா ஒண்ணும் இல்லை, இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு டாட் டைம்ல இருக்கு இல்லையா, அந்த மாதிரி செலக்ட் பண்ணுவோம். நான் உங்களுக்கு எப்படி செலக்ட் பண்றது அதே சொல்லி காட்டுறேன். செலக்ட் இருக்க ஒரு ஆப்ஷன் இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகே, சரி. இப்ப கிராப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்க ரிமைண்ட் மோட்ல எந்த போட்டோஸுமே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு இது மட்டும்தான் செலக்ட் பண்ணிருக்கேன். சோ அப்ப அதை என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாத்தையும் இது மட்டும்தான் கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்ப நான் உங்களுக்கு செட் பண்ணலாமா? இப்ப நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணிருக்கேன். நான் கிராப் கொடுத்தேன்னா இந்த போட்டோஸ் மட்டும்தான் இருக்கும். ரிமைண்ட் மோட்ல எந்த போட்டோஸுமே இருக்காது, பிக்சர்ஸ்மே இருக்காது. பண்ணலாமா? போயிடுச்சா? நம்ம கிராப் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணேன். நம்ம செலக்ட் பண்றத மட்டும் நீ எனக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடு, இந்த மாதிரி உள்ளது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ எனக்கு இது இப்போ வேண்டாம். எனக்கு வந்து இது பிக்சர் நான் போகணும். எனக்கு வந்து வரத்துக்கு எல்லா பிக்சரும் எனக்கு வேணும் அப்படின்னா இங்க மேல ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அண்டு, அதை கொடுக்கணும். அதை கொடுத்தோம் அப்படின்னா முன்னாடி ஸ்டேஜுக்கு வந்துடும்.
ஓகே. அடுத்தது த்ரீ சைன். த்ரீ சைன் அப்படின்றது இது ஆக்சுவலா 10 பேஜ்ல இருக்கு. 100 இதோட மேக்ஸிமம் வேல்யூ 500 தான். ஸோ அதுக்கு இங்க வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம இங்க இருக்க இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த பேப்பரோட சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்காக யூஸ் பண்ணுறது. நான் உங்களுக்கு சைஸ் சேஞ்ச் பண்ணி பார்ப்பேன். எனக்கு வந்து 100 வேண்டாம், 50 போதும் அப்படின்ட்டு நான் இப்போ என்ன ஆகும், இந்த பேப்பரோட சைஸ் வந்து சின்னதாயிடும். நம்ம இதுக்கு முன்னாடி பெரிய பேப்பர் தான் இதோட பிக்சர்ஸ்ல கார்பன்ல பெருசாக. பட் ஆனா நான் வந்து சைஸ் ரொம்ப கம்மி பண்ணுறதுல இருக்கு. இது கம்மியாயிடுச்சு. ஓகேவா, எனக்கு சேம் 100 வேணும். எனக்கு இது 200 வேணும். ஓகே, பெருசாயிடுச்சு. சரியா, அடுத்தது ரொட்டேட். ரொட்டேட் என்ன பண்ணுவோம், நம்ம 15 செகண்ட் வந்து ரொட்டேட் பண்ணி கொடுப்போம். இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். இப்போ இது வந்து ரைட் சைடுல நம்ம டிகிரிக்கு மாற்று அப்படின்னா ஃபுல்லா என்ன பண்ணிருக்கோம், அப்படியே மாற்றி கொடுத்துருச்சு. ஓகே, இது வந்து மட்டும் பார்க்கணும் அப்படின்னா கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இதை வந்து மட்டும் செலக்ட் பண்ணி ஸ்டார் பண்ணிட்டு இப்போ இது வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ஓகே பண்ணலாம். ஓகேவா, ஆக்சுவலா ஃபுல்லா செலக்ட் பண்ணிருந்தேன், எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இப்போ என்ன பண்ண அப்படின்னா ஸ்டார் மட்டும் நான் செலக்ட் பண்ணி அதை மட்டும் ரொட்டேட் பண்றேன். டிஃப்ரெண்ட் தெரியுதா, ஹார்ட் நான் இங்க ஃபர்ஸ்ட்ல ஒரு ஹார்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து உங்களுக்கு செஞ்சு ரொட்டேட் பண்ணி 90 டிகிரி இது அகைன் 90 டிகிரி கொடுக்கும்போது அதே இப்போ நான் வந்து டைரக்டா லெஃப்ட்ல கொடுக்குறேன். அப்போ ரெண்டு சைடு மாறும். நான் அகைன் கொடுக்கும்போது ஓகேவா, இப்போ ரொட்டேட் 180 டிகிரி கொடுக்குறது என்ன ஃபுல்லா அப்படியே ஆப்போசிட் தலைக்குள்ள இருக்கும். அடுத்தது ஃபுல் வெர்டிகல். இப்போ நார்மல் இந்த பொசிஷன்ல இருக்கும். கீழே அதே பொசிஷன் இருக்கும். இது என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் லைட்டா மூவ் பண்றது, ஒரு சாஞ்சி மாதிரி உள்ளது அந்த இடத்துக்காக யூஸ். ஓகே, புரியுதாமா? ஓகேடா. இந்த செலக்ஷன் வந்து இப்போ டிஃபால்ட்டா எதுல இருக்கு அப்படின்னா ரெக்டாங்கிள் மோட்ல இருக்கு. ஓகேவா, ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் இல்ல ஸ்கொயர், எந்த ஷேப் இருக்குமோ ஷேப்ல தான் இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால செலக்ட் பண்ண முடியும். பட் இங்க ஃப்ரீ ஃப்ரம் செலக்ஷன் இருக்கு இல்லையா, இதை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எப்படி வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படிலாம் வரைகிறேன் அப்படின்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஓகேவா, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளாக் ஏற்ற மாதிரி அதுவாகவே என்ன பண்ணிப்போம் அப்படின்னா செலக்ட் பண்ணி கொடுக்கும். புரியுதாமா, ஃப்ரீ செலக்ஷன் என்ன பண்ணும், செலக்ஷன் என்ன பண்ணும் சொல்லிட்டு. ஓகேவா, இப்போ நான் ஃப்ரீ செலக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இது என்ன பண்றேன், அதே மாதிரி வரையணும். ஓகேவா, இப்போ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை மூவ் பண்றேன் அப்படின்னா நான் எப்படி வரைஞ்சிருக்கணும் அதை மட்டும் பேக்ரவுண்ட். ஓகே, இப்போ நான் தெரியுதா, இப்போ ஒரு நான் எப்படி வரைஞ்சனோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை நமக்கு கட் பண்ணி கொடுக்கும். தெரியுதா? ஓகே, சரி, ஓகேம்மா. இப்போ இதுல உள்ள ஆர்டிஸ்ட் பார்ப்போம். இது எல்லாமே வெளியே மட்டும் பார்க்கலையா, அந்த பார்க்கலாமா? A2 என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் டூல் சொல்லுவோம். ஓகேவா, இந்த டெக்ஸ்ட் டூல் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏதோ ஒரு இமேஜ் வரைஞ்சோம் அப்படின்னா அந்த இமேஜ் இருக்கட்டும், இல்ல இந்த இமேஜுக்கு மேல இருக்கட்டும், நான் கொஞ்சம் டெக்னிக் யூஸ் பண்றேன்.
நான் வந்து இப்ப வெல்கம்னு கொடுத்தேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டிசைன் பண்ணுவோம். இல்லைங்க நேம் கொடுக்குறோம், கார் அப்படின்னா நம்ம டிசைன் பண்றதுக்காக இந்த டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். போன்ல நேம் ஓகே, நேம் நான் இது கொடுக்குறேன். இதுல என்ன ஒரு இது இருக்கு அப்படின்னா இப்ப இந்த இடத்துல யூஸ் பண்ணி நேம் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த நேம் மூவ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கும் போதே அந்த நேம் வந்து பொசிஷன்ல வேணும் கரெக்டா ஃபிட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ நான் இங்க கொடுக்குறேன். இதுக்கப்புறம் என்னால மூவ் பண்ண முடியுமா அப்படின்னா மூவ் பண்ண முடியாது. அதை எடிட் பண்ணவும் பண்ண முடியாது. ஓகேவா? அதுதான் இதுல வந்து கொஞ்சம் drawback இருக்கு. அதனால நம்ம ஒரு நேம் கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டா எந்த பிளேஸ்ல வேணுமோ அவங்க செலக்ட் பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துல கொடுக்கணும். ஓகே, நம்ம இந்த டெக்ஸ்ட் டூல செலக்ட் பண்ணோம் அப்படின்னா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க நமக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். இது என்ன அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் டூலுக்கான ஒரு ஸ்பெஷலா உள்ளதுன்னு சொல்லலாம். ஓகேவா? இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா இங்க நமக்கு மேல கொடுக்கறது எல்லாமே என்ன அப்படின்னா ஃபாண்ட். ஓகேவா? நம்ம போன்ல ஃபாண்ட்ல மாத்தி போடல, நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதெல்லாம் ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நான் இங்க வந்து ஒரு நேம் கொடுக்குறேன். ஜஸ்ட் அப்படின்னு ஓகேவா? அப்படின்னு கேன்சல். இப்ப நான் இங்க அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். தெரியுதாமா உங்களுக்கு? இப்ப நான் இந்த நேம் கலர் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா இங்க உள்ள ஃபாண்ட்ல நான் அதோட எழுதிருக்கிற ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்றேன். டிஃபரன்ஸ் தெரியுதா? நான் ஒவ்வொன்றும் சேஞ்ச் பண்ணி கொடுக்க உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? ஓகே, இது எல்லாமே மேக்ஸிமம் டிசைனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம ஃபார்முலா லெட்டர்ஸ்லாம் இருக்கும். அதாவது ஒரு ஸ்கூல்ல இப்ப நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஸ்கூல்ல அவங்க மேல ஹெச்எம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு லெட்டர்லாம் கொடுக்கணும் அப்படின்னா அது மாதிரி சிஸ்டம்ல டைப் பண்ணி கொடுக்கும்போது மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைம்ஸ் ஒரு மண்ணோட ஃபாண்ட் இருக்கு. இந்த ஃபாண்ட் தான் நம்ம அது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம டிசைன் பண்றோம் இல்ல ஏதோ ஒரு ரெடி பண்றோம் இல்ல வேற ஏதோ நிறைய ப்ராடக்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், எந்த ஃபாண்ட் வேணுமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிளியரா எது தெரியுதோ அந்த ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா அஃபீஷியலா ஏதோ நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம வந்து டைம்ஸ்ல தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுதான் நீட்டா இருக்கும். இப்போ வந்து அது ஒரு ரூல் மாதிரி டைம்ஸ்லயும் ரொம்ப யூஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற ஒரு ரூல் மாதிரி கொடுக்கணும். ஓகே, அடுத்து கீழே உள்ளதெல்லாம் என்ன அப்படின்னா இது வந்து ஃபாண்ட் பண்ணிட்டு ஃபுல்லாவே ஃபாண்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். இந்த ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணியாச்சு. இது என்ன அப்படின்னா சைஸ் சேஞ்ச் பண்ணிடும். ஓகேவா? இப்ப நான் எழுதிருக்கா அப்படின்ற நேம் இப்ப 26 இருக்கு. இதுவே நான் 72 சேஞ்ச் பண்ணும்போது என்ன வருது அப்படின்ற நேம் வந்து ரொம்ப பெருசா அப்படி வருது. ஓகேவா? சரி, இது இவ்வளவு பெருசா வேண்டாம், ரொம்ப குட்டியா வேணும்னு சொல்லலாம். அதை குட்டியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதோட சைஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? சரி, அடுத்தது பக்கத்துல பி அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னா போல்ட். நம்ம கொடுத்துருக்க லெட்டர்ஸ் நல்லா போல்ட் பண்ணி காட்டு, இல்லைன்னா டைட்டா காட்டு, இல்ல நார்மலாவே இருக்கணும். இப்ப நான் இதை வந்து போல்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஆக்சுவலா இவ்வளவு நேரம் எழுதிட்டு இருந்தது, நான் இதை வந்து எடுத்து விட்டேன். இது வந்து நல்லா பண்ணுது. ஓகேவா? இப்ப நான் இதை வந்து போல்ட் பண்றேன். டிஃபரெண்ட் டைப்ஸ் உங்களுக்கு. ஓகே, இது போல்டு கொஞ்சம் ஹைலைட் பண்ணும்போது போல்டு. அடுத்தது ஐ அப்படின்றது இட்டாலிக். இது வந்து கொஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா அது கொஞ்சம் தாழ்ந்த மாதிரி இருக்கும் அந்த லெட்டர். தெரியுதா?
இது நார்மலா உள்ளது. இப்ப இந்த இட்டாலிக் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுது? கொஞ்சம் தாழ்ந்த மாதிரி ஆயிடுது. ஓகே. அடுத்தது யூ அப்படின்றது என்ன அப்படின்னா அண்டர்லைன். இப்ப நான் இங்க எழுதிருக்க இந்த யூ நான் வந்து அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னா இந்த யூ அப்படிங்கிற ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணுவேன். யூஸ் பண்ணேன் அப்படின்னா அண்டர்லைன் வரும். ஓகேவா? சரி. அடுத்தது ஏபிசின்னு போட்டு ஒரு லைட்டா கோட் போட்டுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் யூஸ் பண்ணும்போது ஸ்டிக்கி த்ரூன்னு இருக்காது. ஆக்சுவலா அது வந்து நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். இல்ல ஒரு ஏதோ ஒரு டிசைன் பர்பஸ்க்காக வேணா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். கம்பெனி சைட்ல யூஸ் பண்ணும்போது கம்பெனி சைட்ல ஏதோ நீங்க இன்னும் போக போக படிப்பீங்க. வேல்யூல பண்ணணும்னு சொல்லிட்டு. டைம் ஆயிடுச்சா? சரி ஓகேங்க. நீங்க உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் பண்ணீங்க அந்த டெக்ஸ்ட் டூல யூஸ் பண்ணி நீங்க வந்து டயக்ராம் ஒழுங்கா வரைச்சு அதுக்கு மீனிமா இருக்கிறது ஓகே இருக்கட்டும் அதை வந்து டிசைன் பண்ணி போடுங்க. ஓகேவா? டெக்ஸ்ட் டூலயே என்ன ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் கலர் இருக்கு, பிடிஎஃப் இருக்கு. பாக்கி எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை மட்டும் இன்னைக்கு உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து டயக்ராம் வரையணும் பிக்சர் வரையணும் அதெல்லாம் வரைஞ்சிட்டு பக்கத்துல வந்து டெக்ஸ்ட் டூல யூஸ் பண்ணியும் கொஞ்சம் டிசைன் பண்ணி கொடுக்கும். ஓகே? ஓகேவா மேம்? சரிடா. கிளாஸ் நீங்க வந்து பார்க்கணும். ரிமைனிங் மட்டும் தான் இருக்கு. அது நம்ம வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு அதை பார்த்துட்டு மெயில் பண்ணணும் உங்களுக்கு. ஓகே? ஓகே மேம். தேங்க்யூ.